அவங்க போய் மெழுகுவர்த்தி ஏற்றாத வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு மதம் நல்லபடியாக தான் இருக்குது. திமுக அதை வெறுப்பேற்றுச்சு. இவங்க போய் நான் மெழுகுவர்த்தி ஏற்ற போகிறேன்னு சொல்லாமல் இருந்தால் போதும். இந்த மண்ணாங்கட்டி வேலையெல்லாம் யாருக்கும் அவசியமே இல்லை. மந்திரிகளில் எத்தனை பேர் சீரியஸ் குற்றச்சாட்டோடு வந்திருக்காங்க. உங்கள் நிதியமைச்சரினுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அவர் எங்கே பேச போகிறாரு? அவர் பேசுகிறவராக இருந்தால் எதுக்கு குச்சி வச்சு டமால் டிமில் நடிக்கிறார்? யார் அடித்தார்? கொரோனா வியாதி அதை எல்லாருக்கும் தொத்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்த அவங்கக்கிட்ட போய் அவங்கள அடித்தாரா? காளிதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னி வரைக்கும் எந்த விதத்திலையும் தவறான ஒரு விஷயத்தை செஞ்சார், காசை வாங்கிட்டு தவறானவர்களுக்கு பேசினாருன்னு உங்களால் சொல்ல முடியாது. அவர் இந்த தேசத்துக்கு என்ன கரெக்டோ அதை பேசுகிறார். காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காத்திருக்கிறதுக்கான பொறுமை அண்ணாமலைக்கு இல்லை. அது பொறுமை இல்லைன்னு சொல்கிறத விட என் இலக்கணம் அடையணும், உங்கள் கதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க போகிறதில்லன்னு அவர் போகிறார். அவ்வளோதான். அதில் ஒன்றும் தவறு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பலர் கேவலமானவர்கள், கேணத்தனமானவர்கள், ஈனப்பிறவிகள், நீங்கள்லாம் விலைக்கு வாங்கிடலாம், 5 ரூபா கொடுத்தா வந்துடுவீங்க, 5 கோடி கொடுத்தா ஓடி வந்துடுவீங்கன்னு வெக்கங்கட்டு போய் நடத்துகிறாங்க. தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் மலையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவது தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு பார்க்க முடிகிறது. இந்த புதிய அரசுக்கு பார்த்தீங்கன்னா இதாவது அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த 2 வருடங்களாக என்ன கடைபிடிக்கப்பட்டுச்சோ அதே தான் இப்பயும் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு பாசிங் ஸ்டேட்மெண்ட்டு. அவங்க போய் மெழுகுவர்த்தி ஏற்றாத வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே அங்கே ஒரு மதம் நல்லபடியாக தான் இருக்குது. திமுக அதை வெறுப்பேற்றுச்சு. இவங்க போய் நான் மெழுகுவர்த்தி ஏற்ற போகிறேன்னு சொல்லாமல் இருந்தால் போதும். இந்த மண்ணாங்கட்டி வேலையெல்லாம் யாருக்கும் அவசியமே இல்லை. கோர்ட் என்ன சொல்லுதோ அது நடக்கணும். அது நடக்கலைன்னா அதுக்கான வழிமுறைகளை தான் கொண்டு போவாங்க. கோர்ட் நியாயமாக தான் எதையும் சொல்லும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சபரிமலையாக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி. சபரிமலையில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. சபரிமலையில் நாங்கள் எதுவும் பண்ணலை, பெண்கள் போகலை, அவ்வளவுதான். வேறு ஏதாவது இருக்கா? அப்போது திருப்பரங்குன்றத்தில் எத்தனையோ வருடங்களாக இது நடந்து கொண்டிருந்ததுன்னு சொல்கிறோம். நீதிமன்றம் பார்க்குது, நீதிபதியே நேராக போகிறாரு. இவங்க வாக்கு அரசியலுக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் மோசமாகும். வஃப்த் போர்டில் இவங்க பண்ண போகிறது என்ன? அதில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா? அந்த நிலங்கள் எல்லாம் தவறாக இனங்காலப்பட்ட நிலங்கள் எல்லாம் என்ன ஆக போகுது? அதெல்லாம் பேசத்தான் வேணும். அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா மதம் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. அதனால் கடந்த 2 வருடமும் என்னமா நம்ம ஃபாலோ பண்ணமோ அதே தான் இந்த அரசியும் ஃபாலோ பண்ணுவார். அதான் முதலமைச்சர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாருல்ல சார். என்ன இங்கே பிரச்சனை ஏற்படுன்னு நினைக்கிறார்? அங்கே இருக்கக்கூடிய கமிட்டி ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்து தான் மற்றதெல்லாம் நடந்திருக்கு. மத சம்பந்தமான பிரச்சனை வரணும்னு இவர் நினச்சி திமுகவில் பண்ணாங்க. அப்படி எதுவும் வரப்போகிறதில்லன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் தான் அவங்கள காப்பாற்ற போகிறேன்னு சொன்னாங்க. நீதிமன்ற அவமதிப்புன்றது நடந்ததுன்னா அது அரசுக்கு நல்லதில்லை. இல்லை சார், மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருந்து ஏன் அனுமதிக்க மறுக்கிறாங்க சார் இந்த அரசும் புதிய? இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 94% கிறிஸ்தவர்கள் இந்தியர்களாக வாழறாங்க. 6% தான் மற்ற முடிவுகளெல்லாம் எடுக்க வைக்கிறாங்க. 85% மார்க்கத்தவர்கள் இந்தியர்களாக தான் வாழறாங்க. 15% தான் அங்கே முடிவுகளை எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரை பற்றி நம்ம கவலை இல்லை. அடிப்படை கவலை 65% இந்துக்கள் தான் இந்தியர்களாக வாழறாங்க. 35% இந்துக்கள் வேஸ்ட்டாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ நான் வன்முறையை தூண்டுறேன்னான்னு கேட்டால், இந்த விஷயத்துக்கு நீ இறங்கி போராடலைன்னா நீ எதுக்காக உங்கள் அம்மாவுக்கு பிறந்த அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எடுத்து வைக்க முடியும். ஸோ திருப்பரங்குன்றத்தில் ஒரு போராட்டம் வரணும். அந்த போராட்டம் உயிர் சேதங்களை ஏற்படுத்தணும். அதன் மூலமாக இவங்க குளிர்காயணும்னு இவங்க நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி உயிர் சேதங்கள் வரும், ஆனால் அங்கே தீபம் ஏற்றப்படும். இது இந்திரா காங்கிரஸ் இந்தியா இல்லை, நல்லா புரிஞ்சுப்போம். இந்துக்கள் வாய மூடிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு. அந்த இடத்துல ஏற்றணுங்கிறது இருந்த ஒன்று. நீங்கள் மறுதளிச்சிங்கன்னா நம்ம வருவோம். ஆட்டுக்கு தாடின்னு நீங்கள் சொன்னீங்க கவர்னரை பற்றி. அப்படி நீதிமன்றம் சொல்லலை. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த திமுக விட்டுக்கிட்டு இருந்த கதையெல்லாம் யாருக்கும் முக்கியம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த திமுக இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் 49% சுருங்கிருச்சு. மீதி இருக்கிற 51 இன்றைக்கி தேதிக்கு 35 தாவேக்கா கிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த 16 என்ன செய்யணுமோ அதை ஒழுங்காக செஞ்சிடும்.
ஓகே சார். கடந்த ஆட்சியில் வந்துட்டு அரசு மீதோ இல்லை அமைச்சர்கள் மீதோ எதிர்த்து ஒரு கருத்து தெரிவித்தோம் அப்படின்னா கைது நடவடிக்கைன்றது அதிரடியாக பாயும். அதே தான் இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது. யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது பண்ணியிருக்காங்க. இது எப்போதுமே இப்படித்தாங்க இருக்கும். அதாவது இவங்க எல்லாரும் இப்போ நீங்கள் உங்கள் மந்திரிகளில் எத்தனை பேர் சீரியஸ் குற்றச்சாட்டோடு வந்திருக்காங்க? உங்கள் நிதியமைச்சரினுடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அவர் எங்கே பேச போகிறாரு? அவர் பேசுகிறவராக இருந்தால் எதுக்கு குச்சி வச்சு டமால் டிமில் நடிக்கிறார்? யார் அடித்தார்? கொரோனா வியாதி வந்து அதை எல்லாருக்கும் தொத்து ஏற்படுத்திக்கிட்டு இருந்த அவங்கக்கிட்ட போய் அவங்கள அடித்தாரா? இல்லை. நான் சொல்கிறத நீ ஒத்துக்கலைன்னா நான் அடிப்பேன்னு சொல்கிறவங்க தான் மந்திரிகளாக இருக்காங்க, அவங்க தான் எம்எல்ஏக்களாக இருக்காங்க, அவங்கள பெரிய அளவில் தான் போட்டி போட்டாங்க. ஸோ இவங்ககிட்ட நீங்கள் என்னத்தை பேச்சுவார்த்தையை எதிர்பார்த்துட்டு போகிறீங்க? அப்போது கருத்துக்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. கருத்துக்கள் தெளிவாக வரும். துரந்தர் படம் 2 படமும் ரிலீஸ் ஆகும், தமிழில் டப்பிங் ஆகும், பெரிய அளவில் ஓடும், இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும். கருத்துக்களை எடுத்து சொல்லணும். அதில் உனக்கு நீ ஒத்துக்காமப்போ அது வாம் பிரச்சனை. மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னி வரைக்கும் எந்த விதத்துலையும் தவறான ஒரு விஷயத்தை செஞ்சார், காசை வாங்கிட்டு தவறானவர்களுக்கு பேசினாருன்னு உங்களால் சொல்ல முடியாது. அவர் இந்த தேசத்துக்கு என்ன கரெக்டோ அதை பேசுகிறார். அது கரெக்டுன்னா எடுத்துக்கோங்க, தப்புன்னா விடுங்க. அவரை கூட்டு வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுங்கிற பொசிஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா மாரிதாஸுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இருக்காங்க. கை வைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு தப்பு, கைது பண்ணுறது அதை விட தப்பு. அவர் என்ன கேட்டார்? ஏங்க இந்த டிஸ்க்கு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? அது வந்து செந்தில் பாலாஜி போய் எதையாவது மறைக்கிறதுக்கு அவர் ஒன்றும் நேற்றுக்கு 3ஆம் கிளாஸ் முடிக்கல, அவர் எப்போதுமே 3ஆம் கிளாஸ் முடிக்கல. அப்போ கண்டிப்பாக அவர் வந்து என்ன அடிக்கணுமோ அதை அடிச்சிருக்க போகிறார். நீங்கள் போனது எதுக்காகன்னா யாரெல்லாம் இந்த வெண்டார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த வெண்டாரெல்லாம் அழைக்கிறீங்க, அந்த டெண்டர் எடுத்தவனெல்லாம் அழைக்கிறீங்க. இந்த பாரு பழைசெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு, பொதுவாக ஸ்ட்ரைட்டாக பேசணும், புதுசாக பேசணும், எவ்வளோ கொடுத்தீங்க அதை மறந்துடுங்க, இவ்வளோ வேணும் அப்படின்னு பேசுகிறதுக்காக நீங்கள் செய்தீர்கள் என்று அவர் சொல்கிறாரு. நீங்களும் கூப்பிட்டு பேசுனீங்களா இல்லையா? அந்த டெண்டர் எடுத்தவங்களோடலாம் கூப்பிட்டு பேசியிருக்கீங்க. என்ன பேசுனீங்க? உங்களுக்கு என்ன வேலை? டெண்டரில் இருக்கிறவன்ட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன வேலை? அது சிஇஓ எஸ்இஓ பார்த்துக்க போகிறான். தானே அத்தாரிட்டி. டெண்டர் எடுத்தவனுக்கு அத்தாரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தானே. உங்களுக்கு என்ன வேலை? அப்போ நீங்கள் பேசுனீங்கிறத ஒரு வெளில சொல்கிறாரு, ஏற்றுக்கோங்க, இல்லைனா மறுத்துருங்க. இல்லைனா மான நஷ்ட வழக்கு நம்ம டிஆர் பாலு போட்டார் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க, போட்டுட்டு கோர்ட்டுக்கே வராமல் பார்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு கைதுங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால், ஐயா உங்களுடைய 35% வந்து ஒரு சீட்டு கட்டு கோட்டை கட்டிட்டீங்க, காற்று வரல, கலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை தேவையில்லாமல் கலைக்கிற வேலையை செய்ய வேண்டும். சிபிசிஐடி கிட்ட கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா போலீஸுக்கு அங்கே வேலை இல்லை, சில விஷயங்கள் வேணும். இந்த ஃபாரன்சிக்கு கைரேகை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும். அது வெறும் காவல்துறையிடம் மட்டும் இருக்காது. சிபிசிஐடியை கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு நீங்களே வலது பேக்கெட்லேருந்து இடது பேக்கெட்டுக்கு போட்டுக்கிற விஷயந்தான். நாளைக்கு சிபிஐக்கே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிபிஐ 2G வழக்கில் என்னத்தை கழட்டி மாட்டிடுச்சு, அல்லது டாஸ்மாக் வழக்கத்தில் என்ன கழட்டி மாட்டிடுச்சு, எல்லாம் உபயோகம் இல்லாமல் தான் இருக்குது. ஒன்றா மோடி அரசு எந்திரிச்சு சுற்றி அடிக்கணும் தப்பு பண்ணுறவங்கள, அது நடக்க மாட்டேங்குது. சிபிஐயாவது இறங்கி, நீதிமன்றமாவது இறங்கி தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணணும். நீதிமன்றத்து மேலேயே 1000 பிரச்சனை இருக்குது, நம்ம சகிச்சுக்கிட்டு தான் வேணும். ஆனால் இந்த டிஸ்க்குனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஏதாவது கசிவு வந்தது, ஏதாவது செய்தி வந்ததுன்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு நான் முட்டாள் இல்லை. தொலைந்த அதே 18 டிஸ்க்கு தான் திரும்பி கிடச்சிதுன்னு சொல்கிறதுக்கும் நான் முட்டாள் இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது எங்கள் ஆட்சி தான் தொடருதுன்னு சொன்ன ஸ்டாலின் ஐயா, அவங்களால எப்படியெல்லாம் பண்ண முடியும், திசை திருப்ப முடியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஓகே சார். இப்போது அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலேருந்து விலகி புதிய ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. வரும் நாட்களில் கட்சியாக அறிவிக்கப்படும், பொதுத் தேர்தலில் சந்திக்கப்படும் அப்படின்லாம் அறிவிப்புலாம் கொடுத்துருக்காரு. யாருக்கு இங்கே பாதிப்பு ஏற்படக்கூடும் சார்? அவர் வர்றதுனால பாதிப்பு யாருக்கு வரும்? அதாவது பக்கத்தில் கோடு போட்டு பழக்கப்பட்டவங்க தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ். அதை இன்னும் அருமையாக செய்கிறது ஆர்எஸ்எஸ், அது வேறு விஷயம். இவர் ஆர்எஸ்எஸ்குள்ளெல்லாம் போகலை, சித்தாந்த ரீதியாக பிஜேபியில் இல்லை, மோடியுடைய ரசிகராகத்தான் இருந்தார். பார்த்தாரு இது வேலைக்காகாது, இதை இப்படி செஞ்சால் வேலைக்காகாது, இப்படி தான் போகணும் அப்படின்னு இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அவர் எடுத்த நிறைய முயற்சிகள் சரியாக நடக்காததுக்கு யார் காரணம்னு நமக்கு தெரியல. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபோன் நம்பர்ஸை சொல்லுவேன்னு சொன்னதாக இருக்கட்டும், அல்லது டெண்டர்லாம் யாருக்கு போகுது, எப்படி போகுதுங்கிறத வெளியிடுவேன்றதாக இருக்கட்டும், அல்லது டிஎம்கே ஃபைல்ஸ் 9 கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது கவர்னர்கிட்ட போய் கொடுத்த அந்த ட்ரங்க் பட்டியாக இருக்கட்டும், என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அவர் மேலே தப்பா அல்லது அந்த சிஸ்டம் மேலே தப்பாங்கிறது தெரியாது. சிஸ்டம் மேலே தான் தப்பாக இருக்க முடியும்.
ஸோ அவர் வந்து தன்னுடைய பாதையை எடுத்துக்கிட்டு அவர் போக போகிறார். இதில் பாதிப்பு எங்கேருந்து வரப்போகுது? தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு அற்புதமான மாநிலம். அந்த ஒரு மாநிலத்தில் பிஜேபி வந்து தோற்று போயிடும், பிஜேபி பேரை சொன்னால் இங்கே வந்து ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் பிஜேபி என்ன ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதமா, தாலிபான் கட்சியா? எதுவுமே கிடையாது. அதால் 21 மாநிலத்தில் ஷர்ட்டு போட்டு பேண்ட்டு போட்டுட்டு இருக்கும்போது இங்கே மட்டும் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. என்னன்னா நம்ம படிப்படியாக போக வேண்டியிருக்கு, அவசியம் இருக்குது. கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆச்சு வெஸ்ட் பெங்காலில் வந்து நம்ம மேலே வர்றதுக்கு. 22னா நீங்கள் முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா அதுக்கு மேலே, அது வேறு விஷயம். டெல்லியில் நமக்கு 20 வருஷம் ஆச்சு. காத்திருக்க வேண்டிய அவசியம் வந்தது. காத்திருக்கிறதுக்கான பொறுமை அண்ணாமலைக்கு இல்லை. அது பொறுமை இல்லைன்னு சொல்கிறத விட என் இலக்கை நான் அடையணும், உங்கள் கதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க போகிறது இல்லைன்னு அவர் போகிறாரு. அவ்வளோதான். அதில் ஒன்றும் தவறு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, இப்போ 16 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த இயக்கத்தில் எந்த கட்சியோட உறுப்பினர்கள் அங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? சார், இவங்க யாருமே, அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 24% திமுக, 21% அதிமுக, 4% நாத்தாக்க, 35% தாவேக்கா, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிங்கன்னா ஒரு 16% தொக்கலாக விழும். இந்த 16%ங்கிறது 6 கோடி தமிழர்களில், வாக்காளர்களில் சொல்கிறேன். 8 கோடி தமிழர்கள்ங்கிறது வேறு விஷயம். 5 கோடி அல்லது 6 கோடி வாக்காளரில் மிகப்பெரிய வால்யூம். ஆனால் 15 லட்சம் பேரை வச்சுக்கிட்டே உங்களால் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் 5 பேருக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கதைகளை, கட்டுரைகளை நேர்மையாக எடுத்து சொன்னால் வேலை முடிஞ்சுது. இப்போ டெய்லி ஒரு கட்டமைப்பு கொண்டு வருவாங்க. இப்போ டாஸ்மாக்லேருந்து ஒரு 200 கோடியை மிச்சப்படுத்திட்டோம், ஆஹா அது அங்கே போயிருந்தது, அதை இங்கே வாங்கி விட்டோம். இந்த கதைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். ஐயா, 75,000 கோடி டாஸ்மாகில் வியாபாரம், 50,000க்கு தான் கணக்கு காட்டுறாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி அமைச்சர்களாகவும் இன்றைக்கும் வந்து முக்கிய அரசியல் பதவியில் இருக்கிறவங்க. இவங்ககிட்டேருந்து 150 பாட்டிலுக்கான இன்வாய்ஸை வாங்கிட்டு 100 பாட்டிலுக்கான இன்வாய்ஸ் போடுறத தடுத்து நிறுத்தணும். அதுதான் முக்கியம். 25,000 கோடி ஒரு வருஷத்துக்கும் நமக்கு வந்து கணக்கில் வராமல் இருக்குது. இதையெல்லாம் எடுத்து சொல்லணும். யாரால் எடுத்து சொல்ல முடியும்? இந்த 15 லட்சம் பேரால் ஒரு 5 பேருக்கு தலா, அல்லது 8 பேருக்கு அல்லது 10 பேருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி சொன்னாலே கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்காளர்கள் வந்து நேர்மையாக ரெடி ஆகிடுவாங்க. தனக்கு எது கரெக்டோ, யாருக்கு போட்டால் நல்லதோ அதுக்கு வந்துடுவாங்க. ஸோ நம்ம அதைத்தான் நாம் முக்கியமாக பண்ணணும். பட் அண்ணாமலை ஐயா என்னையும் சேர்த்து அந்த 15 லட்சம் பேரை எப்படி கூட்டிகிட்டு போக போகிறாருங்கிறது அவருடைய விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இந்த 15 லட்சம் பேரும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய திறன் உள்ளவங்க தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார். தவிக ஆட்சி மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தவங்க இன்றைக்கி அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர் எல்லாத்தையும் வந்துட்டு தன்னுடைய பக்கம் இணைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் சொல்கிறோம், என்ன சொல்கிறோன்னா, ஐயா மற்றும் பலர் கேவலமானவர்கள், கேணத்தனமானவர்கள், ஈனப்பிறவிகள், நீங்கள்லாம் விலைக்கு வாங்கிடலாம், 5 ரூபா கொடுத்தா வந்துடுவீங்க, 5 கோடி கொடுத்தா ஓடி வந்துடுவீங்கன்னு வெக்கங்கட்டு போய் நடத்துகிறாங்க. எல்லா தலைவர்களையும் போய் பார்க்குறாங்க. ஆனால் பாமகவுடைய ராமதாஸ் ஐயாவை பார்க்க மாட்டேங்கிறாரு, எடப்பாடி ஐயாவை பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்போ நீங்களாம் எடப்பாடிக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுங்கிறது வந்து ஒரு கழிவு நீர் போல் அல்லது கடிசடைகளை போல் நீங்கள் வாழ்ந்துட்டீங்களா? எப்படி நீங்கள் தேவையில்லாமல் தாவேக்காக்கு போகிறீங்க? ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட இருக்குங்கிறதுக்காக இன்றைக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு அதிமுக அவங்களை அங்கீகரிக்கலைன்னா நீங்கள் எங்கே போக போகிறீங்க? ஓபிஎஸ் மாதிரி ஆக போகிறீங்களா? எதுக்கு ஜெயித்தோம்னு தெரியாமல், ஏன் ஓட்டு போட்டோம்னு தெரியாமல், சட்டசபையில் ஒரு பின்னாடி உட்காந்துக்கிட்டு, அப்படி எவ்வளோ பெரிய நல்ல மனிதர், எவ்வளோ பதவிகளெல்லாம் இருந்தவர், அப்படிப்பட்டவர் இப்போ போய் இப்படி உட்கார்ந்துருக்காரு. பார்த்தா தெரியலையா? கேட்கலாம். 25 பேரில் 21 பேர் திருப்பி வந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் முன்னாள், இந்நாள், அந்நாள், பொன்னாள் எல்லாம் கூப்பிட்டு வந்து என்னத்தை பண்ண போகிறீங்க? பிஜேபியில் அதிமுக பிரிஞ்சு வந்த உடனே ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. அது தப்பான ஒரு விஷயம் இருந்தாலும் பண்ணாங்க. 50, 80 எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள்னு சொல்லி டெல்லி கூட்டி போய் அவங்கள சேர்த்தாங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவங்க திருப்பி அதிமுகவுக்கு தானே வருவாங்க. என்னுடைய ரத்த நாளம் எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வந்துருச்சு. எடப்பாடியை தேர்ந்தெடுத்தது நான், யாராவது வேறு யாராவது தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் விலை போகிறீங்கன்னா அசிங்கமாக போனீங்க. 25 பேர் ஓட்டு போட்டிங்க, 20 கோடியோ 30 கோடியோ தலா கொடுத்துருப்பாரு. அவர் 3 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரு. ஒரு 20, 25ன்னு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருப்பாரு, வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த தேர்தலில் செலவு பண்ண பணம் திருப்பி வந்துருச்சு. எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டீங்க. நாளைக்கு அவர் சீட்டு கொடுத்தாருன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, முயற்சி. ஆனால் அது அதிமுகவின் கோட்டை. அங்கே அதிமுக சும்மா உட்காருமா? திமுக என்ன பண்ணும்? அதிமுக ஜெயிச்சா போகிறோம், தாவேக்கா ஜெயிக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணும்.
விசிகா என்ன பண்ணும்? என் கண்ட்ரோல்லேருந்து நீ வேறு பக்கம் போயிருக்கியா, எங்கள் ஆளுங்கெல்லாம் உழைக்க மாட்டாங்க சொல்லும். அதை மீறி நீங்கள் ஜெயிக்கணும். எதுக்கு இத்தனை வேலை? அதுக்கு பொறுப்பாக எடப்பாடி ஐயாவோட உட்காந்து பேசி எனக்கு ஆதரவு கொடுங்கன்னா கொடுத்துருக்க போகிறாங்க. அதானே ஒரே ஒரு விஷயம். நான் ட்ரை பண்ணேங்க, கேட்டேங்க. அவர் வந்து 2.5 வருஷம் முதலமைச்சர் நான், 2.5 வருஷம் முதலமைச்சர் நீங்கன்னு சொன்னார். ஏங்க இன்றைக்காவது நீங்கள் 107 சீட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் போனீங்கன்னா அவர் பேசுகிறத கேட்பார். தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் போய் என்ன சொன்னீங்க? நான் தான் முதலமைச்சர், நீ வேணால் கொஞ்சம் போனால் போதும் சைடில் உட்காந்துக்கோன்னு நீங்கள் அப்போவே அந்த கதையை கேட்டுட்டு இருந்தார். ஸோ நேர்மையாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாமே தவறுதலாக செய்கிறது. அவர்களுடைய அனுபவம் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சரியான ஆள் பக்கத்தில் இல்லை. ஓகே சார். என்னதான் அதிமுக வந்து பல சீனியர்கள் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே போனாலும் பார்த்தீங்கன்னா விஜயாவில் சந்திக்காமல் ஆதவ அர்ஜுனாவை சந்தித்து பேசுவதற்கான காரணம் என்ன சார்? சார் இப்போ செங்கோட்டையன் போய் யார் சார் முதல்ல சந்திச்சார்? அவர் எதுக்கு சார் புஷி ஆனந்தை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனாவை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் போய் விஜயை சந்திக்கணும்? செங்கோட்டையன் யாருன்னு விஜய்க்கு தெரியும் இல்லை? அவர் என்ன கேட்டுப்பாரா, என்னென்ன வேணும் உங்களுக்கு, 4 பனியன் 2 ஜட்டி அப்படிலாம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்ப போகிறாங்களா? அவர் யாருன்னு தெரியும், அவரை சேர்க்க போகிறீங்க சேர்க்க போகலை, இவ்வளோதானே. அதுக்கே அவங்க இப்படி தானே போனாங்க. ஸோ இவரை பார்த்துட்டு தான் அங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அந்த ஹெச்ஆரை சந்திப்பீங்க. ஹெச்ஆர் வந்து அந்த உங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மேனேஜர்கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் உடச்சிட்டு நீங்கள் எம்டியை பார்க்கலாம். அல்லது சில கம்பெனிலலாம் நான் பார்த்தா தான் யாரையும் வேலைக்கு வைக்கணும்னு எம்டி நினைப்பார். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போகலாம். இங்கே வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க, நீங்கள் ஒரு கட்சியில் பெரிய அளவில் இருந்தவர், நீங்கள் போய் இப்படி பார்த்துட்டு தான் போகிறீங்கன்னா அது எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே சார். தாவேக அமைச்சர் எல்லாமே இந்த ஆய்வுன்ற பேரில் இப்போ சமீபத்தில் நிறைய அலுவலகத்தெல்லாம் போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ரீல்ஸ் மட்டும்தான் வருது தவிர எந்த ஒரு மாற்றம் ஏற்படலன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் ஒன்றும் வேணாம், அந்த கோவிலில் போயிட்டு அர்ச்சகரை பிடிச்சிட்டு 1000 ரூபா கொடுத்து 4000மோ 1000 ரூபாயை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்க. ரமேஷ் கொஞ்சம் துடிப்பாக செய்யக்கூடியவர் தான், நான் பார்த்துருக்கேன், பொறுப்பு இருக்குது. பட் அதை அப்படியே செய்யணும்? உள்ளே போயிட்டீங்க, தெரிஞ்சது தானே. இவர் கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்காருல்ல, எல்லா கோவிலுக்கும் போயிருப்பார், ஸ்ரீரங்கத்துக்கு போயிருப்பார், எல்லா பக்கமும் போயிருப்பார். ஸ்ரீரங்கம் தவிர வேறு எல்லா கோவில்லையுமே 4000 3000 2000ங்கிறது வாங்கிட்டு பண்ணுறாங்க. இது ஒரு வேலையாக பண்ணிவிட்டு இவங்க எல்லோரும் சேகர் பாபுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. நீங்கள் தெரிஞ்சு தான் போகிறீங்க. அப்போ நடவடிக்கை எப்படி இருக்கணும்? காட்டுத்தனமாக இருக்கணும்ல. போலீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு உங்கள் சேனலுக்கே நான் சொல்லியிருக்கேன், டிராஃபிக்கில் வந்து நின்றுக்கிட்டு ஹெல்மெட் போடாதவங்ககிட்டலாம் 200 300 வாங்கிட்டு இருந்தாங்கல்ல. அது எதுக்கு வாங்கினாங்க? அவங்களுக்கு போலீஸுக்கு வேண்டாத வேலையா? அவங்க வந்து உங்ககிட்டேருந்து 200 வாங்கணுங்கிறது அவங்க என்னமா? இல்லை, மேலே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணுங்கிறான். அவங்க பாவம் வெயிலையும் மழையிலையும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நிறுத்திட்டாங்க. எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்களா போலீஸ் வந்து நிறுத்திட்டு ஹெல்மெட்டோட நிறுத்திட்டு 200 300 கேட்குறத பார்த்துருக்கீங்களா? இன்னும் ப்ரெஷர் வரல. அந்த மாதிரி தான் இந்த கோவிலில் தப்பு யாருக்கிட்டேருந்து வந்தது? அறநிலையத்துறை யாரோ அவர்கிட்டேருந்து வந்தது. ஸோ சரியாக தண்டிக்காமல் வெறும் ரீல்ஸ் போட்டு என்னத்தை பண்ண போகிறீங்க?